இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். SPRM வளையத்திற்குள் சிலாங்கூர் மாநில கல்வி இலாகாவின் உதவி இயக்குனர் மணிசேகர் ஸ்ரீரங்கன். சிலாங்கூர் சுங்கேபுலோ RRI தமிழ் பள்ளியின் அரசு மானிய நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக அதன் முன்னாள் மேலாளர் வாரிய தலைவர் முனுசாமி கோபால் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் செந்தில்நாதன் ஆகியோர் விவகாரத்தில் உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் சிலாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளுக்கான பாலர் பள்ளி மற்றும் பள்ளி நிர்வாக பிரிவின் உதவி இயக்குனர் மணிசேகர் ஸ்ரீரங்கன் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM வளையத்திற்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாங்கூர் மாநிலத்தில் பழங்கால தமிழ் பள்ளியான சுங்கைபுலோ ரப்பர் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் வீற்றிருக்கும் RRI தமிழ் பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ள 6 ஏக்கர் நிலம் தொடர்பாக நேற்று நடைபெற்ற விளக்கமளிப்பு கூட்டத்தில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க விவகாரம், பள்ளி மேலாளர் வாரியம் போன்ற பெற்றோர் சார்ந்த நடவடிக்கைகளில் தனது அதிகாரத்தை மணிசேகர் தவறாக பயன்படுத்தியிருப்பதாக பெற்றோர்கள் கடுமையாக குற்றம் சாட்டினர். பள்ளி பெற்றோர்களுக்கான இந்த விளக்கமளிப்பு கூட்டம் RRI ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் நேற்று மாலை 4 மணியளவில் சுங்கைபுலோ ஆடிட்டோரியம் LGM மண்டபத்தில் நடைபெற்றது. அரங்கம் நிறைந்த நிலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட 6 ஏக்கர் நிலம் தொடர்பாக உண்மை நிலவரங்கள் வழங்கப்பட்டதுடன் பள்ளி விவகாரத்தில் அழையா விருந்தாளியாக நுழைந்து கொண்டு குடித்தனம் செய்து கொண்டிருப்பதாக கல்வி அதிகாரி மணிசேகரை பெற்றோர்கள் கடுமையாக சாடினர். குறிப்பாக COVID-19 காலத்தில் பத்து ஆராங் தமிழ் பள்ளியில் நிகழ்ந்ததைப் போல RRI தமிழ் பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 3 லட்சம் வெள்ளி நிதி ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடு மற்றும் பள்ளியின் பாலர் பள்ளி நிர்வாகத்தை தனது பெயரில் உள்ள சொந்த கம்பெனிக்கு மாற்றிக்கொண்டது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் வாரிய தலைவர் முனுசாமி கோபாலையும் பள்ளியின் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் செந்தில்நாதனையும் பள்ளி மேலாளர் வாரியத்திற்குள் மீண்டும் கொண்டு வருவதில் சிலாங்கூர் மாநில கல்வி இலாகாவின் உதவி இயக்குனர் மணிசேகர் ஸ்ரீரங்கன் பிடிவாதமாக இருப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். பள்ளிக்கு மாற்று இடமாக வியூகம் நிறைந்த பகுதியில் 6 ஏக்கர் வழங்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக தொடர் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு பள்ளியின் மேலாளர் வாரியம் முடக்கப்பட்டதற்கு மணிசேகர் முக்கிய காரணமாகும் என்று பெற்றோர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளியின் பாலர் பள்ளி நிர்வாகத்தை தனது சொந்த பெயருக்கு மாற்றிக்கொண்டு மித்ராவிடமிருந்து மானியம் பெற்று முறைகேடு புரிந்துள்ளதாக கூறப்படும் முன்னாள் மேலாளர் வாரிய தலைவர் முனுசாமிக்கும் ஒரு கல்வி அதிகாரியான மணிசேகருக்கும் என்ன தொடர்பு? அவரை மீண்டும் மேலாளர் வாரியத்திற்கு கொண்டு வருவதில் மணிசேகர் ஆர்வம் காட்டுவது ஏன்? இதில் மணிசேகர் உடந்தையாக இருப்பது ஏன் என்பது பெற்றோர்களின் ஆதங்கமாகும். சொன்ன மாதிரி ஆட்ட நாயகன்னு சொன்னீங்களா, அது யார்? அவரு எப்படி இந்த PIBGலையும் LPSலையும் இன்வால்வ் பண்றதுக்கு அவருக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? இவ்வளவு மட்டும் கிடையாது சொல்றீங்க. ஸோ அவருக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தாங்க? பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ள 6 ஏக்கர் நிலத்தை வேண்டாம் என்று கூறி கல்வி இலாகாவிற்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறப்படும் முன்னாள் மேலாளர் வாரிய தலைவர் முனுசாமியின் நடவடிக்கைக்கு துணை நிற்கும் கல்வி அதிகாரி மணிசேகர் விவகாரம் தற்போது SPRM வளையத்திற்குள் இருப்பதால் அவர் சம்பந்தப்பட்ட விவகாரத்தை கூட்டத்தில் பேசுவதற்கு பெற்றோர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. தேசிய ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனையான சிவசங்கரி முதல் முறையாக உலகின் முதல் 10 ஸ்குவாஷ் வீராங்கனைகளில் ஒருவராக இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். லண்டன் கிளாசிக் ஸ்குவாஷ் வெற்றியாளரான 25 வயது சிவசங்கரி உலக தர வரிசையில் 11வது இடத்தில் இருந்த வேளையில் தற்போது 10வது இடத்தை பிடித்துள்ளதாக உலக ஸ்குவாஷ் தொழில்முறை ஆட்டக்காரர்களுக்கான சங்கம் இன்று அறிவித்துள்ளது. உலக தரவரிசையில் 10 முன்னணி ஸ்குவாஷ் வீராங்கனைகளில் ஒருவராக வர வேண்டும் என்ற இலக்கு வைத்திருந்த சிவசங்கரி எதிர்பார்த்த காலகட்டத்திற்கு முன்னதாகவே அந்த இடத்தை பிடித்திருப்பது குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
தனது வெற்றியிலும் தோல்வியிலும் எல்லா காலகட்டங்களில் தன்னை ஊக்கப்படுத்தி வந்த தமது குழுவினரின் ஆக்கமும் ஊக்கமும் இல்லாமல் இந்த சாதனையை தாம் படைத்திருக்க முடியாது என்று சிவசங்கரி தன்னடக்கத்துடன் குறிப்பிட்டார். சிவசங்கரியின் இந்த சாதனை குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயு, தங்கத்திற்கான வழித்தடத்தை நோக்கி பயணத்தை தொடருங்கள் என்று உற்சாகப்படுத்தியுள்ளார். பள்ளி பாட உபகரணங்களை வாங்கியதை போன்று போலியான ரசீதை பயன்படுத்தி 10,000 வெள்ளியை கோரியது தொடர்பில் ஒரு தலைமை ஆசிரியர் உட்பட 2 வரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இன்று கைது செய்துள்ளது. 40 வயது பெண்ணும் 50 வயது தலைமை ஆசிரியரும் இன்று காலை 10 மணி அளவில் கொத்தக்கினபாலு SPRM அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு பள்ளிக்கு உபகரணங்களை விநியோகிக்கும் மாதுவுடன் கூட்டு சேர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் இந்த மோசடி வேலையை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி தலைமை ஆசிரியரும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருப்பதை சபா மாநில SPRM இயக்குனர் டத்து S. கருணாநிதி உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை மாமன்னரை சந்திப்பதற்காக இஸ்டானா நகராவிற்குள் நுழைய முயற்சி செய்ததாக கூறப்படும் 2 ஆடவர்கள் இன்று கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். குற்றவியல் சட்டம் 447 பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட அந்த இருவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர். 1958ஆம் ஆண்டு அபாயகர ஆயுத சட்டத்தின் கீழ் அந்த நபர்களுக்கு எதிராக மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்துள்ளார். அந்த இருவரும் அரண்மனைக்குள் நுழைய முயற்சி செய்ததற்கான நோக்கத்தை கண்டறிய முடியவில்லை என்று ருஸ்டி முகமது ஈசா குறிப்பிட்டார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் முடத்தன்மைக்கான இழப்பீட்டு அனுகூலத்தை வழங்கும் ஸ்கீம் இலாத்தான் திட்டம் அந்நிய தொழிலாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் தெரிவித்துள்ளார். இந்த சமூக நல உதவி திட்டம் மலேசியாவில் வேலை செய்து வரும் அந்நிய தொழிலாளர்களின் நலனை காக்கவும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கில் அத்திட்டம் அவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படவிருக்கிறது என்று ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். இன்று புத்ராஜயாவில் உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயிலுடன் இணைந்து அந்நிய தொழிலாளர்களுக்கான நிர்வாக குழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமைச்சர் ஸ்டீவன் சிம் மேற்கண்டவாறு கூறினார். சிரம்பான் தமான் துவான்கு ஜாஃபார் பகுதியில் தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு அருள்மழை பொழிகின்ற எல்லாம் வல்ல பெரிய நாயகி அம்பிகை உடனுரை ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் சத்ரு சம்ஹார அஷ்ட கால பைரவர் மற்றும் திருப்பள்ளியறை சுவாமிகளுக்கான மகா கும்பாபிஷேகம் சுமார் 5000 பேர் முன்னிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கும்பாபிஷேகத்தை ஆசீர்வதிக்கும் வண்ணமாக பைரவ பெருமானுக்கும் அவரது விமானமான கலசத்திற்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யும் போது வானத்தில் கருடன் வட்டமிட்டது பலரது கவன ஈர்ப்பாக அமைந்தது. அந்த அதிசய நிகழ்வைக் கண்டு பலரும் பக்தி பரவசமடைந்தனர். இக்கும்பாபிஷேகம் நாதஸ்வர மேளதாள இசையுடன் காலை மணி 10க்கும் 11க்கும் இடைப்பட்ட நேரத்தில் தமிழ்நாடு திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோவில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் தலைமையில் தமிழ் திருமுறையில் நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் நாட்டியாஞ்சலியுடன் திருக்குடங்கள் யாகசாலையிலிருந்து புறப்படும் வைபவம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கு பிறகு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரத்துடன் மகேஸ்வர பூஜைக்கு பின்னர் அன்னதானம் நடைபெற்றது. உலகில் மிக சக்தி வாய்ந்த சத்ரு சம்ஹார அஷ்டகால பைரவர் 2 இடங்களில் மட்டுமே விற்றிருக்கிறார். ஒன்று தமிழ்நாடு திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலும், மற்றொன்று சிரம்பான் தமான் துவான்கு ஜாஃபார் ராஜராஜேஸ்வரர் ஆலயத்திலும் குடிகொண்டிருக்கிறார். கும்பாபிஷேகம் கண்ட பைரவர் சன்னதி ஸ்ரீமத் சிவாகர தேசிய சுவாமிகள் மற்றும் திருவண்ணாமலை தமிழ் திருமுறை சிவாச்சாரியார் ஆகியோரின் ஆலோசனை பேரில் கட்டப்பட்டுள்ளது. ஆலய பூஜைகளும் மேற்கண்ட ஆன்றோர்களின் ஆலோசனையில் பேரில் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் அமைச்சரும் சபுதே நாடாளுமன்ற உறுப்பினருமான தெரேசா காக் கடந்த சனிக்கிழமை தமது வீட்டில் 2 துப்பாக்கி தோட்டாக்களுடன் கொலை மிரட்டல் கடிதத்தை பெற்றது தொடர்பில் போலீசார் முழுவீச்சில் விசாரணை செய்து வருவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்துள்ளார். இதுவரையில் 2 நபர்களிடம் போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். இன்னும் யாரும் பிடிபடவில்லை என்று அவர் விளக்கினார். இச்சம்பவம் தொடர்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணியளவில் தெரேசா காக் போலீசில் புகார் செய்திருப்பதாக டத்தோ ருஸ்டி குறிப்பிட்டார். பிரபலமாக விளங்கும் தனிநபர்களின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் ஒரு முக்கிய சாதனமாக பயன்படுத்தி பண மோசடி நடவடிக்கைகளை போலீசார் அணுக்கமாக கண்காணித்து வருவதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றத்தடுப்பு பிரிவின் இயக்குனர் டத்தோ ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பிரபலங்களின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்து இந்த மோசடி வேலைகள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்தகைய மோசடி கும்பல்களின் மாய வலையில் பொதுமக்கள் சிக்கிவிட வேண்டாம் என்று ரம்லி முகமது ஆலோசனை கூறியுள்ளார். நடந்து முடிந்த குவலகுபுபாரு தேர்தலில் முறைகேடு நிகழ்ந்ததாக கூறப்படும் சம்பவங்களுக்கான ஆதாரங்களை பரிகாத்தா நேஷனல் சேகரித்து வருவதாக அதன் ஸ்லாங்கூர் மாநில தலைவர் அஸ்மின் அலி அறிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிப்பதற்காக இந்த ஆதாரங்களை தற்போது தாங்கள் திரட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் 16 மாவட்டங்களில் நடந்த தேர்தலில் முறைகேட்டிற்கான ஆதாரங்களை திரட்டும்படி பரிகாத்தான் நேஷனல் தலைவர் தாம்ஸ்ரீ முஹிடின் யாசின் கேட்டுக்கொண்டிருப்பதாக அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். ஆலயத்தை அகற்றக்கோரி நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ள கடா படாங் சொராய் சுங்காய் செலுவாங் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திற்கு மாற்று நிலம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக கூலிம் சட்டமன்ற உறுப்பினரும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான வாங் சியாசன் தெரிவித்தார். முன்னதாக சாய்ம்டாபிக்கு சொந்தமான நிலப்பகுதிகள் கேடிபிசி எனப்படும் கூலிம் டெக்னாலஜி பார்க் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டு விட்டதாக கூறி தொழிற்பேட்டைக்கு வழிவிடும் வகையில் அந்த ஆலயத்தை அவ்விடத்திலிருந்து அகற்றக்கோரி சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து 2 முறை நோட்டீஸ் பெற்றுவிட்டதாகவும் ஆலய தலைவர் கிஷோர் குமார் கூறியிருந்தார். ஆலயம் உடனடியாக அகற்றப்படவில்லை என்றால் உடைபடும் அபாயம் இருப்பதாக அந்த நிறுவனம் எச்சரித்துள்ள வேளையில் அந்த பழமை வாய்ந்த ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தையும் கிஷோர் குமார் வலியுறுத்தியிருந்தார். குறிப்பாக ஆலயத்தின் அருகாமையிலேயே மாற்று நிலம் வழங்கப்படுமானால் ஆலயத்தை இடமாற்றம் செய்வதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் விவரித்தார். நேற்று கூலி மாவட்ட இலாக்காவில் சுங்காய் செலுவாங் தோட்ட ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் நிலம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசுகையில் வாங் சியாசன் இதனை குறிப்பிட்டார். டிவேட் எனப்படும் கல்வி மற்றும் தொழிற்பயிற்சிக்கான மாணவர் சேர்ப்பில் எந்தவொரு விண்ணப்பமும் நிராகரிக்கப்படாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜயீத் ஹமிடி உறுதி அளித்துள்ளார். இந்த பயிற்சிக்கு சேர்க்கப்படும் மனுதாரர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியே கோரப்படுவதால் அவர்களின் விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்வதற்கான சாத்தியமும் இல்லை என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.